வாங்க. இது பாப்பாவும் அவங்க அப்பாவும் ஊருக்கு போனாங்க. இங்கே மஞ்சவயல்னு ஒரு கோயில் திருவிழா. அதுக்கு தெத்து குடுத்தனால அங்கே வந்து கோயிலுக்கு போகிறதுக்கான்னு போயிட்டாங்க. இப்போ நம்ம கொல்லைக்கு போயிருக்காங்க. எள்ளு போட்டிருந்தோம்ல, எள்ளு அரிச்சாச்சு. எள்ளு வந்து பெரிய இதெல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் வேலை கிடையாது. தண்ணி பாய்ச்சுறது இதெல்லாம் களை எடுக்கிறது இதெல்லாம் இல்லை. ஆனால் வந்து அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அறுத்துட்டு நல்லா ஒரு 7 நாளைக்கு அடைஞ்சி வச்சுருவாங்க. அது அவிஞ்ச பிறகு எடுத்து நட்டமாக வச்சுருந்துட்டு இப்படி உதறினோன்னா எள்ளு கொட்டும். இங்கே பாருங்கள், மாங்காய் நான் சின்ன இந்த ஊறுகாய் போடுறதுக்காண்டி வடுமாங்காய் பறிச்சுட்டு வர சொன்னேன். இதான் ஸ்டேஜ். இந்த இதில் தான் வடுமாங்காய் போட முடியும். பறிச்சுட்டு வர சொன்னேன், பறிக்கிறாங்க. அதை நல்லா உதறிட்டு அதுக்கு பிறகு எடுத்துட்டு அப்புறம் க்ளீன் பண்ணோன்னா அந்த எள்ளு சங்காயத்தை கூட நாங்கள் வந்து நெல் அவிக்கிறதுக்கு அப்போ யூஸ் பண்ணுவோம். இப்போ யார் நெல் அவிக்கிறா? இப்போ யாருமே அவிக்கிறது இல்லை. இந்த பாருங்கள், நிறையா பூத்துருக்கு, காய்ச்சல் இருக்குது. இந்த பாருங்கள், அடைஞ்சிருக்காங்க, உதறிட்டாங்க. இது நல்லா க்ளீன் பண்ணி புடச்சி தூற்றணும். அந்த வேலை ரொம்ப கஷ்டம். நாங்கள் லீவுக்கு போயிருக்கையில எங்கள் அம்மாலாம் வயலில் பண்ணையில பாப்பா, பெரிய பாப்பா போவோம். காலையில் போயிட்டு அப்புறம் பார்த்தா வந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த எள்ளோட இது வளனை இருக்குல்ல, அது சில பேருக்கு இந்த தூத்துறது ஒத்துக்காது. இதில் பாருங்கள், தூற்றி எடுத்து அது ரொம்ப ப்ராசஸ் தான். கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் அந்த வேலை செய்கிறது. அதை இது பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து அதுக்கு பிறகு தான் எண்ணெய் ஆட்டணும். சாதாரண வேலை கிடையாது. இது அவங்க நாத்தனா பொண்ணு பாப்பா வந்திருக்கு பாருங்கள். இது இவ்வளோ வேலை இருக்குது. வாங்க பார்க்கலாம்.